நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இவங்க கேட்டுக்கு வெளியில உட்கார்ந்துகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ற மாரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அ நம்ம இவரு நிர்மல்குமார் ஐயா வந்து அவர் வெளியில வந்து அவர் கூப்பிடுறாரு. "அம்மா தங்கச்சி இங்க வாம்மான்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுறாருன்னா எங்க கூப்பிடுறாரு? ஆஃபீஸ்க்குள்ள தான் கூப்பிடுறாரு. அலுவலகத்துல தான் கூப்பிடுறாரு. அப்ப அவர் கூப்பிடும்போது திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்து அப்ப இந்த அம்மா பக்கத்துல ஒரு ஆள் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன் வந்து திரும்பிட்டு அவர்கிட்ட, "நீ முன்னாடி வா. நீ முன்னாடி வந்து பேசு." அதாவது இது வந்து உண்மையாவே தளபதி கூட நிக்கணும்னு நெனைக்கிற யாரும் செய்யாத ஒரு வேலை. அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி. உண்மையா தளபதி கூட நிக்கணும்னு நெனைக்கிறவங்க, அவருக்கு தளபதிக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் கூட வரக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க தான். ஆனா, இந்த அம்மா வந்து அப்படி இல்ல. தனக்கு நல்லது நடக்க தனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணுன்றதுக்காக வந்து இப்படி போராட்டம் பண்றது. இது வந்து உண்மையாவே நெறைய பேருக்கும் தோணும். இது வந்து ஒரு பெண்ண வந்து இழிவுபடுத்துற மாரி, பெண்ண வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படி கிடையாது. இது ஒரு இதுவே வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இது எங்கேயோ யாரோ சின்னதா இந்த விளக்கோட அந்த திரிய லேசா அப்படி தூக்கி விட்ட மாரி தான் தோணுது. அதாவது யாரோ தூண்டி விட்ட மாரி தான் தோணுது. இல்லன்னா, திடீர்னு ஒரு காலையில வந்து உட்கார்ந்துட்டு, சரி அவரு வந்து அறிவிக்கிறாரு, அறிவிக்கட்டும். அவரு வந்து பேர் அறிவிக்கிறாரு, அறிவிக்கட்டும். அறிவிச்சதுக்கு அப்புறமா, சரி ஒரு வேள உங்க பேர் அதுல வந்திருந்ததுன்னா, சரி ஓகே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு வேள உங்க பேர் அதுல இல்லன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும், அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு உங்களோட வருத்தத்த சொல்லியிருக்கணும். ஐயா நான் எங்க பேர் வரும்னு நெனச்சோம். ஆனா வரல. பரவாயில்லங்கய்யா. நாங்க வந்து தொடர்ந்து நாங்க எங்களோட ஆதரவு, எங்களோட உழைப்ப நாங்க இதுல குடுக்குறோம். நாங்க செய்றோம். அதுக்கப்புறமா நீங்களே பார்த்து செய்யுங்க. ஐயான்னு சொல்லும்போது அவருக்கு மனசுல நிக்கும். இது எப்படி நிக்கும்? இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது எப்படி நிக்கும்? அ மனசுல ஒரு கருப்பு புள்ளியா தானே நிக்கும். அப்ப நீங்க பண்ணது ஒரு நம்ப நாஞ்சில் சம்பத் ஐயா சொல்ற மாரி, "ஹிமாலய மடத்தனம்." புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப, ரொம்ப தப்பு. இது இது கண்டிப்பா ஒரு தூண்டுதல். யாரோ தூண்டியிருக்கிறாங்க. அது யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதே மாரி தலைவர் வந்து பார்க்கிறதுன்றது வந்து அவருக்கு Z கேட்டகரி அ இது இருக்கு. நீங்க நெனச்சா கூட இல்ல. அவங்க நெனைக்கணும். அந்த பாதுகாப்பு குடுக்குறவங்க நெனைக்கணும். அவர் பார்க்கணுமா வேண்டாமான்னு. இது மாரி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க திடீர்னு வந்து கார் முன்னாடி வந்து விழுறீங்க. எ அது உங்க 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 உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு சொன்னா, உடனே அது அவரு அண்ணனோட பேரு தானே டேமேஜ் ஆகும். நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்புங்க. கார் மேல போய் அப்படி விழறது, போராட்டம் பண்றது, அ ரொம்ப பெரிய தப்பு. அதனால சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நேத்து நடந்த விஷயம், அது வந்து தற்செயலாவோ, அப்படி இல்லன்னா ஒரு ரொம்ப மனசு வருத்தத்தோட வந்து செஞ்ச மாரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தோணல. தாவேக்கா தொண்டர்களுக்கும் தோணல. யாருக்குமே தோணல. இது வந்து ஒரு 2டே 2 விஷயம் தாங்க. ஒண்ணு உங்களோட சுயநலத்துக்காக நீங்க செஞ்ச வேலை. அப்படி இல்லன்னு சொன்னா, இது வேற யாரோ தூண்டி விட்டு செஞ்ச வேலை. ஏற்கனவே ஒரு பொண்ணு இதே மாரி தான் பண்ணாங்க. அவங்க எங்க போனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அ இதே மாரி இப்போ 2வது ஒரு ஆளு. இதெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க மத்த ஆளுங்க. ம். அப்போ நம்ம தான் அத வந்து கரெக்ட்டா நேர்த்தியா பார்த்து நடந்துக்கணும். அண்ணன் கூட கோடான கோடி விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா, எல்லா இடத்துலயும் 1, 2 துரோகிகள் இருக்க தான் செய்றாங்க. நான் உங்கள துரோகின்னு சொல்லல. ஆயிடாதீங்க. நன்றி. வணக்கம்.